ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு மேல வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமா இருக்கு. இப்போ மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்களே, குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடுச்சு. அப்ப அவன் எவ்வளோ பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரையானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்ட்ல காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாசம் ஆகுது, நான் தூங்கி 6 மாசம் ஆகுது, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, இது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்ப அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில, பை செகண்ட்ல, இமை பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி, இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம், கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்க இருந்து எங்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:10:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து
கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்ப பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, புதன்கிழமை வருது. அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுக்கோமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த குரு பயிற்சியால என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷப ராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்லாம அதை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சம் அடைகிறார். இந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேல என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போதுதாங்க அஷ்ட ஐஸ்வர்யம். அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பு கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான குரு பெயர்ச்சி. நீங்க கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடகராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருந்து வந்தார். எனக்கு தெரிஞ்சு தொழில் ஸ்தானத்துல 10ல் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் அப்படின்லாம் ஒரு வாக்கியம் உண்டு. ஆனா அது எல்லாத்தையும் விட உங்க பிறப்பு ஜாதகம், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் உடைய அமைப்பு, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதுல ஏதேனும் ஒரு கோளாறுகள் இருக்குமே ஆனால் அப்பதான் அந்த ஸ்லோகம் அங்க எடுபடும். 10ல் குரு இருந்தால் பதவியை பறிப்பார். அவர் ரெண்டும் மேட்ச் ஆன மாதிரி ஆயிடும். ஆனா உண்மையிலே கர்மஸ்தானத்துல, கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ராசிக்கு, அந்த லக்னத்திற்கு அந்த குருவானவர் ஒரு நன்மையை தான் செய்வார். குரு அக்ரமானாலும் அஸ்தங்கமானாலும் குரு தான். கெட்டாலும் மேன்மக்களே ஒரு நாளும் கீழ்த்தரமா யோசிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு வருகிறார், லாபஸ்தானத்திலே அமர்கிறார். இது ஒரு தனி சிறப்பு. அப்ப 3-11 உட்கார்றாரு. பொதுவா அந்த நாடி கான்செப்ட் பிரகாரம் மிருகநந்தி நாடி இதான் சொல்லுவாங்க, 1-5-9 பாருங்க. அப்படி இல்லாட்டி அங்க கேந்திரம் கிடையாது, அதுக்கு பதிலாக 3-7-11 பாருங்க. அப்ப 3-11 இந்த குரு அமைகிறார். அப்ப 50% உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. எனவே கடகராசி என்பவர்களே, குரு பார்வை, குரு கடாட்சம் கிடைக்குமே ஆனால், கடைக்கண் பார்வை கிடைக்குமே ஆனால் உங்களுடைய எல்லா விதமான கர்ம தோஷங்களும் விலகும். கர்ம தோஷங்கள் விலகி, கர்ம வினைகள் விலகி, நல்ல முறையில குருவருளாலே கர்ம வினைகள் விலகி குருவருளாலே இறையருள் கிட்டும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சி. அப்ப கடகராசிக்கு என்ன குரு பயிற்சின்னு சொல்லலாம்க்கா, யோகமான குரு பயிற்சி.
என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே யோகம்தான், அனைத்தும் யோகம்தான். அந்த அளவுக்கு கடகராசி என்பர்களே லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவால், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டுக்கு, அந்த கடக லக்னமானாலும் கடக ராசி ஆனாலும் உங்களுக்கு 4-11 4-11 அந்த சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் அமைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. அப்ப கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது, உங்க வாழ்க்கை உயரப் போகிறது, வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான வளர்ச்சியில இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி நல்ல வசதி உயரத்துக்கு ஏறப்போகுது, வளர்ச்சி இருக்க போகுது. அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா கடகராசி என்பவர்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் குறையும். குறிப்பா பிரைவேட் ஜாப்ல அதிகமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு 40 வயசு 45 வயசுல ஒரு 50 வயசுல இப்பதான் சாமி எனக்கு வேலை போச்சு, எனக்கு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறதால வேலைக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கடகராசி என்பவர்கள் எனக்கு ஃபோன் செய்வது உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களே நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில வேலை கிடைக்கும். வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், பணியிடை மாற்றங்கள். அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் நல்ல உயர்ந்த பதவியில் ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு ஏஇ, அந்த மாதிரி இஇ, ஜேடி, நிறைய போஸ்டிங் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான அன்பர்கள் நம்ம இடத்துல வரும்போது நமக்கு அந்த போஸ்டிங் என்னன்றது தெரியும், அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய அரசு அதிகாரிகளுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது. செல்வ செழிப்பான வாழ்க்கை அரசியலுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், அரசாங்கம் சார்ந்த பணி செய்பவர்களுக்கும், ஒப்பந்த பணியாளர்களுக்கும், கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அண்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், அப்புறம் அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னடா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, நான் அரசாங்கத்துக்கு ஒரு புக் அடிச்சு கொடுக்குறேன், அரசாங்கத்துக்கு ஒரு டெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன், ரோடு கான்ட்ராக்ட் போடுறேன், அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறேன், இல்லை அரசாங்கம் நான் வெளியில் டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணுறேன். அப்போ அரசாங்கம் சார்ந்து யாரெல்லாம் அந்த தொழில் செய்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கும் கடக லக்ன அன்பர்களுக்கும் அபரிமிதமான அரசாங்க தொடர்பு ஏற்படும். அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். கடகராசி என்பவர்களே யாரால? அரசியல் தலைவர்களாலே பாராட்டப்படுவீர்கள். அமைச்சர் குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்க பெரிய தலைவர்கள் உங்களை பாராட்டலாம், பேர் புகழ் கிடைக்கலாம். அதே போல அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு, கிட்டத்தட்ட எலெக்ஷன்கள் இருக்கின்ற காரணத்தினாலே நிறைய அன்பு கடகராசி என்பவர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொறுப்புல பதவிகள்ல இருக்கீங்க, முதல் நிலையில் இருக்கிறீர்கள், ஃப்ரண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, முதல் நிலை தலைவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நிச்சயமா எலெக்ஷனில் நான் நிற்கலாமா, வாய்ப்பு கிடைக்குமா, அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக கடகராசி என்பவர்களே இந்த வருஷத்துல இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், நல்ல பட்டங்கள் கிடைக்கும், அதே சமயத்துல பேர் புகழ் கூடும். அப்ப வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்ப தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? நிச்சயமாக நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, எனி பிசினஸ், அது ஓன் பிசினஸா இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், எனி ஒன், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸ், ஸோ எந்த தொழில் செய்பவராக, எனி பிசினஸ் பண்றோம், எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, பிசினஸை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கடகராசி என்பவர்களே இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய பொருளாதார மாற்றம், பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி நண்பர்களே. அப்ப அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், கடன் சுமைகள் குறையும்,
கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகளும் குறையும். கடகராசி அன்பர்களே, குறிப்பா ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அந்த மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதே போல ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும், பெரிய இடமா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கூட அந்த சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, செய்யாத குற்றங்கள், அரசு அதிகாரிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு விலகும். அதே போல ரொம்ப நாளாக என்கொயரி நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் ஜாப்ல உட்கார முடியல, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அந்த தோஷங்கள் விலகி கேஸ்ல நீங்க ஜெயிச்சு உங்க சீட்ல போய் நீங்க உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, அப்ப தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை இடமாற்றங்கள் வரும், ஜாப் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரிதான், நல்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், வேலையில நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்றேன்னாக்கா, வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத விண்வெளிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கை, அஷ்டமசனி, ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சரி, கடகராசி என்பவர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறு சிறு வியாதிகள் இருக்குமே, ஆனால் அந்த வியாதிகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தீராத கவலைகள், மனக்குழப்பங்கள், ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது, எப்பயும் ஒரு மனசு குழப்பமாவே இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கவலைகள் குறையும். தன விரயம் இருக்குமே ஆனால், பொருள் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த பொருள் விரயங்கள் கட்டுப்படும். இழந்த சொத்துக்களையும், இழந்த பணத்தையும், இழந்த உறவுகளையும் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட பிரிஞ்சு போன உறவுகள், அது அப்பா அம்மாவா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம், ஆண் குழந்தையா இருக்கலாம், பேரம்பேத்திகளா இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். அப்போ இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சேரும், நல்ல இடமாற்றங்கள் ஏற்படும். சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதே போல திரவிய லாபம் ஏற்படும், அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், சுகபோகங்கள் அதிகரிக்கும். அந்த எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும், எடுத்த காரியத்திலே செயல்படுத்த வெற்றி கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படுமே, ஆனால் அந்த தாமதங்கள் குறையும். பிரயாணங்கள் ஏற்படும், அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணங்கள், இப்படியாக திருமண யோகங்கள் கைகூடும். கடகராசி அன்பர்களே, அதே போல காதல் திருமணங்கள், அப்புறம் குழந்தை பாக்கியங்கள், புத்திர பாக்கியங்கள், இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களே, அப்போ அஷ்டம சனி இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை, 5, 9 ராகு கேது இருக்காங்கன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு பெயர்ச்சியால் கடகராசிக்கு நிச்சயமாக 70% நன்மை நடக்கும். ஒரு 70% நிச்சயமாக குரு பெயர்ச்சியால் நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஒரு 5% தான் நம்முடைய காரகத்துவம், இந்த 5% தான் இந்த பலன் சொல்லியிருக்கிறேன். இன்னும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களே, உங்களுடைய கேள்விகள் நிறைய டிஃபரன்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள், உங்களுக்கான பதில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.